நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போயுமே ஒரு மந்த் கேண்டிலுடைய கிஃப்ட் நிஃப்டியை வந்து இன்ஸ்டியூட்டில் வர்றதுக்கும் விற்கிறதுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கும்போது அதனுடைய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை, ஆனால் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ மந்த்லினுடைய ஓப்பன் பாயிண்ட் வந்து 26,336 இதோ இருக்க பாருங்கள். சரிங்களா? அப்படியே வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டை ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. $26,511. இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க எப்பயுமே. $25,511 இருந்து வீக்லி ஓப்பன் பாயிண்ட் இதை மார்க் பண்ணிவிட்டு இது வந்து முக்கியமான ஒரு இடம். சரிங்களா? இந்த க்ளோசிங் ப்ரைஸை ஒரு முறை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க. நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ லெவலில் இருக்குது, இதில் நான் எப்படி என்ட்ரி எக்ஸிட் அப்படின்ற கேட்டகரிக்கு நீங்கள் வருவீங்க. சரிங்களா? வீக்லி ஓப்பன் பாயிண்ட்ன்றது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல். சரிங்களா? அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ்ன்றது அதனுடைய லெவல். அப்போ எப்பயுமே ஒரு வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டினா கூட நான் திருப்பி ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது கீழே போகுதா மேலே போகுதா? அப்போ கீழே போனால் ட்ரெண்டு நெகட்டிவில் இருக்குது, மேலே வந்தால் இது அப் சைடில் இருக்குது. இப்போ இதே ஓப்பன் பாயிண்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக போன வாரம் உடைய கேண்டில்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். 25,900 வீக்லி ஓப்பன் பாயிண்ட் கேண்டில். சேமாக தான் இருக்குது. அப்போ அந்த டேலேருந்து போன வாரம் அன்னையுடைய டேலேருந்து எங்கள் என்ன ஆயிருக்கு, 1 2 3 4 5 அந்த வீக்லி ஓப்பன் பாயிண்ட்லேருந்தே தான் கீழே இது மேஜராக டவுன் ஆகிருக்கா இல்லையான்னு இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு 45 மினிட்ஸில் காட்டுறேன் பாருங்கள். அந்த வீக்லி ஓப்பன் பாயிண்ட்லேருந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ நாளைக்கு உண்டான ஒரு லெவலில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. அப்போ மந்த்லி ஓப்பன் பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? அப்போ மந்த்லி ஓப்பன் பாயிண்ட்டை இதை நான் நோட் பண்ணுறேன். 26,336. அப்போ அது எங்கே இருக்குது? அப்போ அந்த லெவலில் நம்ம அது நேர்பையில் வரும்போது நம்ம யோசிக்கலாம். அப்போ நாளினுடைய லெவலில் என்ன ஆக போகுது? அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹை எதுன்னு பாருங்கள். ஹை கேண்டில் முடிச்சிருக்கு, அதுக்குள்ளே தான் வந்து முடிச்சிருக்கு. இதனுடைய ஹையுக்கு மேலே இந்த கேண்டில் நகருதுன்னா இந்த ஹையுக்கு மேலே இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே, அப்போ வீக்லினுடைய எஃப்ஐ லெவலுக்கு மேலே, அப்போ வந்து ட்ரெண்ட் அப் சைடில் இருக்க போகுது, ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பிசிஆர் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா, நிஃப்டினுடைய 50 கம்பெனியில் ஒரு 35 கம்பெனி பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இது ஒன்லி அப் சைடு தான் போகும், டவுன் சைடு நம்ம யோசிக்கவே கூடாது. சரியா? அதே இந்த பிசிஆர் வேல்யூனா புட்டு டிவைடட் பை சிஓஏ வந்து பண்ணிங்கன்னா அதனுடைய வேல்யூ 1.2 1.5 அப்படின்னு காட்டு வரும். 0.35 தான் லோ. சரிங்களா? இப்போ அதே கம்பெனியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 கம்பெனியில்
வெறும் 3 கம்பெனி மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்குது, 47 கம்பெனி நெகட்டிவில் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு மேல் நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு கட்டத்தில் போயிட்டு டவுன் ஆகிடும். அந்த டவுனை ப்ரெடிக்ஷன் பண்ணிங்கன்னா அதுலேயும் வர்த்தகம் பண்ணலாம். இப்போ இன்னொன்னுடைய மண்டேனுடைய லெவலில் நான் சொல்ல வந்திருக்கேன். என்ன சொல்ல வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வருதில்ல. இப்போ இதை நம்ம பேஸ் பண்ணும்போது இந்த நிஃப்டினுடைய லெவலில் இது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன் நான். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் ஃபஸ்ட்டு வந்து ஃபெப்பை ட்ரா பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபெப் எப்படி ட்ரா பண்ணுறேன்ற டூல்ஸ்லாம் நான் ஒரு முறை காட்டுறேன், இன்னும் பார்த்துக்குங்க. இதுதான் மெயினான லெவல். அப்போ இதுதான் மெயினான லெவல். அப்போ நாளை என்னுடைய ஓப்பன் கேண்டிலுக்கு மேலே, அதாவது ப்ரீவியஸ் டே ஐக்கு மேலே க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த வீக்கினுடைய எஃப்ஐ லெவலை வந்து ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் கேண்டில் மேலே போச்சுன்னா இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அடுத்தது ரெஸ்டாரண்ட்டு இங்கே இருக்குது. இந்த 2 ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு மார்க்கெட்டு கிடக்க போகுது. இதை விட்டு கடந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அதனுடைய மேலே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் நிஃப்டினுடைய லெவல். டவுன் சைடு இந்த பிசிஆர் வேல்யூ சொன்னதுக்கு பிரகாரம் இதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும். நிஃப்டினுடைய லெவல்லையும் இந்த கிஃப்ட் நிஃப்டியும் இதுவும் சேமாக தான் இருக்கும். இதை ப்ரெடிக்ஷன் பண்ணாலுமே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது இதை நான் எப்படி சேஞ்சப் பண்ணுறேன்னு பாருங்கள். போன வாரத்துக்கு உண்டான லெவலில் இது வீக்லியில் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கேண்டில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியாச்சு. ஒரு வாரத்துக்கு உண்டான லெவல் இது சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 100% கரெக்டாக இருக்கும். ஒரு 99% சைடு மார்க்கெட்டில் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது, மீதி நீங்கள் எங்கே போனாலும் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ மிட் பாயிண்ட்டுனா என்னென்னா 100 ரூபாய்லன்னா அதில் 50 ரூபா மிட் பாயிண்ட்டு. அந்த வீக்லி எஃப்ஐ லெவல் இது ஒர்க் அவுட் ஆகும் எஃப்ஐ லெவல்லாம். சரிங்களா? அந்த வீக்கிலுடைய 127. இப்போ இந்த ஃபெப்பை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த ஃபெப்பை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் டே கேண்டில்லேருந்து வராங்க. ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் ஓப்பன் கேண்டில் எங்கே என்ன ருப்பீஸில் ஓப்பன் ஆகிருக்குன்னு ஃப்யூச்சர் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ 60,632ன்றது ஒரு மேஜரான சப்போர்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நாளையினுடைய கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இருக்கிற அதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கொடுத்து இப்போ அந்த ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேலே இன்ஸ்டியூட் லெவல் மேலே வருதுன்னா ஃபஸ்ட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த 78. அப்போ வீக்லி எஃப்ஐயும் பிரேக் பண்ணுது, ப்ரீவியஸ் டே உடைய எஃப்ஐ லெவலும் பிரேக் பண்ணுது. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலுக்கு மேலே போகும்போது இதனுடைய ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கன்சல்டேட் நடக்கும், அதில் நீங்கள் ஸ்பாட்டிஃபைட் பண்ணக்கூடாது. அப்போ நான் இங்கே லோ பாட்டமில் இருந்தே வந்துட்டேன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 9:30 அப்புறம் இதனுடைய செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இதனுடைய லோ பாட்டமில் பிடிச்சிட்டு ஹையில் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்கும்போது நம்ம அப்பாலேருந்து வேடிக்கை பார்க்கணும். அங்கே இதுக்கப்புறம் இது ஒரு கன்சல்டேட் ஆனதுக்கப்புறம் இதனுடைய ரீசெண்டான வந்த கேண்டிலுடைய ஹைக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது இதனுடைய ரெஸ்டாரண்ட்டாக அடுத்தது இருக்கும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் நாளையினுடைய நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரம்ப்பு டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணதில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன நியூஸ்க்காகவும் அடுத்த டேரிஃப் வந்து 10 to 15%, இந்தியா வந்து அதே அந்த 18% கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுக்காக இந்த லெவலை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலில் சேர்ந்துக்குங்க, அரட்டையிலும் ஜாயின் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.